கண்ணெல்லாம் இருட்டிருச்சு, ஹார்ட் பீட் காதுக்கு கேட்குது, பல்ஸ் குறைஞ்சிருச்சு, மூச்சு விட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவ்வளோதான்டா, எல்லாமே முடிஞ்சிச்சுன்றப்ப தான் ஒரு மிராக்கல் நடந்துச்சு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கைஸ், அந்த சம்பவம் பேர் அனஃபிலாக்சிஸ். அப்படின்னா அது ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன். அனஃபிலாக்சிஸ் வந்து சில பேருக்கு ஃபுட்டுனால ஆகும், சில பேருக்கு பூச்சிக்கடினால ஆகும், சில பேருக்கு ஆன்டிபயோட்டிக்னால ஆகும். நம்மளுக்கு ஆன்டிபயோட்டிக்னால தான் ஆச்சு. நம்மளுக்கு ஆல்ரெடி சேர்ந்துட்டு இருந்த ஆன்டிபயோட்டிக்கு கண்டினியூஸ் ட்ரீட்மெண்ட், கண்டினியூஸ் சர்ஜரிஸ்னால திரும்ப போட்டு நம்மளோட இம்யூன் சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகி அந்த ஆன்டிபயோட்டிக்கை பாய்சனாக நினச்சி நம்ம இம்யூன் சிஸ்டமே அதுக்கு எதிராக ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி ரியாக்ட் ஆகும்போது நம்மளோட ஹார்ட் பீட் ரைஸ் ஆகி நம்மளோட பிபி வந்து லோ ஆயிடும். நம்மளால் மூச்சு விட முடியாது, நம்ம உயிர் போகவும் நிறைய வாய்ப்பு இருக்குது. உடனே மெடிசன், அதுக்கு கவுண்டர் மெடிசன் கொடுத்தா மட்டுமே உயிர் பொழைக்க முடியும். 12வது ஆப்ரேஷன் முடிஞ்சுட்டு ஆப்ரேஷன் தேட்டரை விட்டு வெளியே வந்துட்டு ஐசியூவில் இருக்கும். அப்போ வந்து நம்மளுக்கு ஆன்டிபயோட்டிக் போட வராங்க. அது வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு அது சேரலை. ஏற்கனவே அனஃபிலாக்சிஸ்க்கு முன்னாடி 3 நம்மளுக்கு சிம்டம் தரும். ஒன்று வந்து தோல்லாம் அரிக்கும், இன்னொன்று வந்து வாந்தி, இன்னொரு தடவை வந்துட்டு மயக்கம். இந்த 3 சிம்டம்ஸையும் நம்ம கண்டுக்காம விட்டுட்டு அதே ஆன்டிபயோட்டிக் நம்ம ரிப்பீட் பண்ணும்போது தான் இந்த மாதிரி 3மே சேர்ந்து வரும். அதாவது மூச்சு அடைக்கும், ஹார்ட் பீட் ரைஸ் ஆகும், பிபி லோ ஆயிரும், வாமிட் வரும், மயக்கம் வந்துடும், நம்மளால மூச்சை விட முடியாது. இந்த மாதிரிலாம் ஆயிரும். நம்மளுக்கு இந்த 3 சிம்டம்ஸும் முன்னாடி வந்துருக்கு. அதனால அந்த டாக்டர்கிட்ட சொன்னோம், சார் இந்த இன்ஜெக்ஷன் வந்து எங்களுக்கு சேராது, அதனால எங்களுக்கு வந்து டெஸ்ட் டோஸ் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்ந்தா போடுங்க சார் சொல்லியிருந்தோம். ஆனால் சரி, அவரும் ஓகேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டெஸ்ட் டோஸ் 1 டிராப் தான் அந்த ஸ்கின்னுக்கு மேலே போட்டுருந்தாங்க. அது 1 டிராப்புக்கு உடனே ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு இந்த அனஃபிலாக்டிக் ஷாக் வந்துருச்சு. வந்தவுடனே உடனே கண்ணே தெரியல, ஹார்ட் பீட் 180 போயிடுச்சு, பல்ஸ் வந்து 55க்கு கீழே குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆக்சிஜன் மாஸ்க் வைக்கிறாங்க, சுத்தமாக மூச்சே விட முடியல. என்னோட ஒய்ஃப் அழுகிற சவுண்டும் டாக்டர்ஸ் நர்ஸ் நடந்து வர அந்த ஃபுட் ஸ்டெப் சவுண்டு மட்டும்தான் கேட்குது. அவ்வளோதான்டா, இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்லாம் தோண ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அப்பையும் நான் விடாமல் என்ன நானே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டேன். இல்லை, நீ உனக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்தா ஆக்சிடென்ட் ஆனப்பயே உன்னோட உயிர் போயிருக்கணும். ஆனால் போகாமல் இத்தனை சர்ஜரிஸை தாண்டி நீ இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னா உனக்கு உன் வாழ்க்கைக்குன்னு ஏதோ ஒரு பர்பஸ் இருக்குது, அதனால அவ்வளோ சீக்கிரமாலாம் நீ விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன நானே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் நான் நம்புற பாண்டியா ஒரே மூமெண்ட் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. எப்படியாவது எந்திரிச்சு நான் கண்டிப்பா வாழணும், வாழ்ந்து காட்டுவேன் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன். உடனே ஒரு டாக்டர் கடவுள் மாதிரி வந்து அதுக்கு கவுண்டர் இன்ஜெக்ஷன், அட்ரினலின் இன்ஜெக்ஷன் போட்டாரு. அப்படியே ஹார்ட் பீட் வந்து குறைய ஆரம்பிச்சிச்சு, பல்ஸ் வந்து ரைஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு, நார்மல் ஆகிடுச்சு. எல்லாமே மெதுவாக சரியாகி கண்ணை முழிச்சு பார்த்தேன். இதுதான் என்னோட லைஃப்ல எனக்கு கிடைச்ச செகண்ட் சான்ஸை நான் நினைக்கிறேன். இந்த லைஃப்ல எனக்கு எந்த ரெக்ரெட்டுமே இருக்கக்கூடாது. அதனால தான் நான் நினைச்ச எல்லாத்தையும் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டு இருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த யூடியூப் சேனல். சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.